பியூட்டிஃபுல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென்ஸ், நம்ம சின்ன சின்ன வேர்ட்ஸ் எல்லாம் பார்க்குறோம். அந்த சின்ன வேர்ட்ஸை வச்சு எப்படி பெரிய சென்டென்ஸாக மேக் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டாபிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம 10 சென்டென்ஸை தான் மேக் பண்ண போகிறோம். டோன்ட் வச்சு நம்ம நிறைய வேர்ட்ஸு கேள்விப்பட்டிருப்போம், நம்மளே பேசியிருப்போம். இப்போ அந்த மாதிரி நம்ம பேசின வேர்டை சின்ன சின்னதாக பேசியிருக்கலாம். டோன்ட் டூ திஸ், டோன்ட் லைக் திஸ், இந்த மாதிரி சின்ன சின்னதாக பேசியிருப்போம். இப்போ அதை வச்சு நம்ம ஒரு பெரிய சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வேர்ட் டோன்ட் டச். இது எல்லாருமே சொல்கிறது, தொடாதே அப்படின்னு சொல்லுவாங்க. டோன்ட் டச் அது கொஞ்சம் பெருசாக, அதாவது நம்ம ரொம்ப டீப்பாக போக வேணாம், ரொம்ப பெருசாக நம்ம இது பண்ண வேணாம். இப்போ நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறதுனால கொஞ்சம் ப்ரீஃபாக மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா டோன்ட் டச். இதை எப்படி நம்ம கொஞ்சம் பெரிய சென்டென்ஸாக மாற்றுறது அப்படின்னா டோன்ட் டச் மை பேக், இல்லைன்னா டோன்ட் டச் மை புக். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது பார்க்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு பெரிய சென்டென்ஸாக இருக்கும். ஓகே, டோன்ட் டச் இதை எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னா டோன்ட் டச் மை பேக், இல்லை டோன்ட் டச் மை புக், இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்ன அப்படின்னா டோன்ட் ஸ்லீப். தூங்காத அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் அடிக்கடி தூங்கிட்டே இருக்கிறவங்கள பார்த்து நம்ம சொல்கிற வார்த்தை என்னென்னா டோன்ட் ஸ்லீப், தூங்காத. அதை எப்படி சொல்கிறது? டோன்ட் ஸ்லீப் இன் த டே. டோன்ட் ஸ்லீப் இன் த டே, இது வந்து நம்ம சொல்கிறது தான். அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது தேர்ட் சென்டென்ஸ். தேர்ட் சென்டென்ஸ் வந்து டோன்ட் பிலீவ், நம்பாத அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நிறைய விஷயங்களில் சொல்லியிருக்காங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸே கூட இருக்கவங்களே சொல்லுவாங்க. எப்போவுமே என்ன சொல்லுவாங்க? டோன்ட் பிலீவ், அவனை நம்பாத, அந்த மாதிரி நம்பாத அப்படிங்கிற வேர்டை நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருக்குது. டோன்ட் பிலீவ். ஓகேங்களா? இப்போ அதை கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்குறது தான். சரிங்களா? டோன்ட் பிலீவ் இது எப்படி மாற்றலாம் அப்படின்னா டோன்ட் பிலீவ் தட் கை. நீ அந்த பையனை நம்பாத. டோன்ட் பிலீவ் தட் கை. ஓகேங்களா? அடுத்ததாக ஃபோர்த்து சென்டென்ஸ். ஃபோர்த்து சென்டென்ஸ் என்னென்னா டோன்ட் ஜம்ப், குதிக்காத அப்படி சொல்லுவாங்க. நிறைய இடத்துல அது கேள்விப்பட்டிருப்போம். டோன்ட் ஜம்ப், குதிக்காத. இந்த சென்டென்ஸை கொஞ்சம் பெருசாக மேக் பண்ணுறது. நீங்கள் பெருசாக மேக் பண்ணும்போது ரொம்ப பெரிய சென்டென்ஸ்லாம் நீங்கள் போடணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் நவுன் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். நம்ம பெருசாக நம்ம டீப்பாக போகலை. நம்ம சொல்கிற அந்த வேர்டுலேருந்து ஒரு ஜஸ்ட் நவுனை மட்டும் நம்ம ஆட் பண்ணுறோம். சரிங்களா? ஃபோர்த்து ஒன் என்ன அப்படின்னா டோன்ட் ஜம்ப். இதோட நம்ம ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா ரிவர். ஓகேங்களா? அப்போ டோன்ட் ஜம்ப் இன் த ரிவர், ஆற்றுக்குள்ளே குதிக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெள்ளம் வரும்போதெல்லாம் நம்ம அடிக்கடி இதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆற்றுக்குள்ளே போய் விளையாடாதீங்க, குளிக்காதீங்க, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி டயத்துலலாம் இந்த மாதிரி வேர்டை நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். அடுத்ததாக பார்க்குறது, அதாவது ஃபிஃப்த்து சென்டென்ஸ் என்ன அப்படின்னா டோன்ட் ஷோம். ஷோம்னா என்ன அப்படின்னு பார்த்தா தூர்வாடுறது. தூர்வாடுறதுன்னு சொல்லுவாங்களே, அதுதான் டோன்ட் ஷோம், தூர்வாராத அப்படிங்கிறது. இதெல்லாம் பெரிய பெரிய டிடெக்டிவ்ஸ் எல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நம்மளும் அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு வேர்டு தான். டோன்ட் ஷோம் த வெல், கிணத்தை தூர்வாராத, அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்ம இதுக்கு யூஸ் பண்ணலாம். டோன்ட் ஷோம் த வெல். அடுத்ததை நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னா சிக்ஸ்த்து சென்டென்ஸ் டோன்ட் கிக். அதாவது கிக் பண்ணாத, உதைக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? டோன்ட் கிக் இதை நம்ம எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னா டோன்ட் கிக் த பால், பாலை உதைக்காத, பந்தை உதைக்காதே அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ சிக்ஸ்த்து சென்டென்ஸ் என்ன பார்த்தோம்? டோன்ட் கிக் த பால். ஓகே, நெக்ஸ்ட்டு செவன்த்து சென்டென்ஸ் டோன்ட் வேஸ்ட். என்னது? வேஸ்ட் பண்ணாத. இது அடிக்கடி பேரண்ட்ஸே சொல்லுவாங்க. டோன்ட் வேஸ்ட் த ஃபுட், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. சரிங்களா? இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம், உன்னோட டயத்தை வீணாக்காத அப்படின்னு சொல்கிறது. ஓகே, டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஓகே, அடுத்ததாக எயித்து சென்டென்ஸ் பார்க்கலாம். எயித்து சென்டென்ஸ் என்ன அப்படின்னா டோன்ட் அவுட். அதாவது நம்ம நிறைய விஷயத்தில் இதை வந்து அடிக்கடி கேட்டிருப்போம். டோன்ட் அவுட், அதாவது இதை நம்ம எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்னா டோன்ட் அவுட் இன் மை பெர்ஃபார்மன்ஸ். என்னுடைய பெர்ஃபார்மன்ஸை நீ என்ன செய்யாத, சந்தேகப்படாத அப்படின்னு சொல்கிறது. டோன்ட் அவுட் இன் மை பெர்ஃபார்மன்ஸ். அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது நைன்த்து சென்டென்ஸ். நைன்த்து சென்டென்ஸ் என்ன அப்படின்னா டோன்ட் திங்க். என்னது? யோசிக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. டோன்ட் திங்க். இப்போ இதை நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா டோன்ட் திங்க் பாஸ்ட் இன் யுவர் லைஃப். டோன்ட் திங்க் பாஸ்ட் இன் யுவர் லைஃப். ஓகேங்களா? வாழ்க்கையில் நடந்த கடந்த கால கசப்பான நினைவுகளெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது? யோசிக்கக்கூடாது, நினைக்கக்கூடாது. அதை தான் சொல்கிறது. 10th ஒன் என்ன அப்படின்னா டோன்ட் போஸ்ட். அப்படின்னா
உயர்த்துறது, அதாவது உத்வேகப்படுத்துறது, அவங்கள என்கரேஜ் பண்ணுறது. அப்போ டோன்ட் பூஸ்ட் அப்படிங்கிறது அவங்கள என்கரேஜ் பண்ணாமல் இருக்கணும். டோன்ட் பூஸ்ட் த ஸ்மக்லர் அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் பூஸ்ட் த ஸ்மக்லர். அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஸ்மக்லர் போதைக்கு அடிமையானவங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது, ஊக்கப்படுத்தக்கூடாது. அதுதான் மீனிங். அடுத்ததாக 11th சென்டென்ஸ். இந்த 11th சென்டென்ஸ் வந்து நம்ம அடிக்கடி, அதுவும் இந்த கொரோனா டயத்தில் அதிகமாக கேள்விப்பட்ட ஒரு வார்த்தை. என்ன அப்படின்னா டோன்ட் பேனிக். ஓகேங்களா, டோன்ட் பேனிக் இந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறோம். டோன்ட் பேனிக் இன் த கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன். என்னது, ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் நம்ம என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. அதுதான் இதுக்கான மீனிங். டோன்ட் பேனிக் இன் த கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன். அடுத்து 12th சென்டென்ஸ். 12th சென்டென்ஸ் என்ன அப்படின்னா டோன்ட் ஷை. என்னது, வெக்கப்படாத. டோன்ட் ஷை. இதை எப்படி ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா டோன்ட் ஷை ஆன் த ஸ்டேஜ். நிறைய பேர் ஸ்டேஜுக்கு போனாலே ஷை ஆகிடுவாங்க. அதுக்கு தான் டோன்ட் ஷை ஆன் த ஸ்டேஜ். ஸ்டேஜில் போய் கூச்சப்படவோ வெக்கப்படவோ கூடாது. அதுக்கான மீனிங் தான் இது. அடுத்த சென்டென்ஸ் என்ன அப்படின்னா 13th ஒன். டோன்ட் சி. பார்க்காத. இது குழந்தைங்கள்கிட்ட அடிக்கடி சொல்கிற ஒரு வேர்டு. என்ன அப்படின்னா டோன்ட் சி த டெலிவிஷன், டோன்ட் சி த மொபைல் ஃபோன். இந்த மாதிரி இதை நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம். டோன்ட் சி த ஸ்க்ரீன். அதுதான் மீனிங். அதாவது திரைகளை பார்க்காத, டிவி ஃபோனு இதெல்லாம் பார்க்கக்கூடாது. அதுதான் மீனிங். டோன்ட் கோ. டோன்ட் கோ இந்த இது எங்கே சொல்லலாம் அப்படின்னா டோன்ட் கோ தட் சைடு போகாத அப்படின்னு சொல்லுவாங்க. டோன்ட் கோ தட் சைடு. நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்னென்னா 15th சென்டென்ஸ். அது 15th சென்டென்ஸ் என்ன அப்படின்னா டோன்ட் கம். டோன்ட் கம் இதை வந்து நிறையா பேர் சொல்லுவாங்க. அதுவும் ரசிகர்கள்லாம் அதிகம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டோன்ட் கம் அன்அவைலபிள் டு கெட் த டிக்கெட். டிக்கெட் இல்லாமல் என்ன செய்யாத, வந்துடாத அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இது. டோன்ட் கம் அன்அவைலபிள் டு கெட் த டிக்கெட். ஓகேங்களா, 15th சென்டென்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 16th சென்டென்ஸ். இது வந்து எல்லா பேரண்ட்ஸும் சொல்லுவாங்க. சரிங்களா, அப்படி என்ன அப்படின்னா டோன்ட் ஈட். சாப்பிடாத. எந்த மாதிரி இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. டோன்ட் ஈட் பேக்கரி ஃபுட். ஓகேங்களா, டோன்ட் ஈட் பேக்கரி ஃபுட்ஸ். இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அப்படின்னா 17th சென்டென்ஸ். இது குழந்தைகிட்ட அடிக்கடி சொல்கிறது. டோன்ட் ரைட். டோன்ட் ரைட். என்னடா குழந்தைங்கிட்ட போய் டோன்ட் ரைட்னு எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஏன்னா முத எழுதுகிற குழந்தைங்க எங்கெல்லாம் புக்கு கிடைக்கும், எங்கெல்லாம் நோட்டு கிடைக்கும், சுவரில் கூட கிறுக்குவாங்க. சரியா, அந்த டயத்தில் எல்லோரும் சொல்கிறது டோன்ட் ரைட் தட் இம்பார்ட்டன்ட் நோட். டோன்ட் ரைட் தட் இம்பார்ட்டன்ட் நோட். முக்கியமான நோட் அது. அதனால் அதில் என்ன செய்யக்கூடாது, தயவு செஞ்சு கிறுக்கிறாத அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதான் எழுதிராத அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, கிறுக்கிறாதங்கிறதுக்கு வேறு, எழுதிராதங்கிறதுக்கு வேறு. ஸ்கிரிபிள்னா கிறுக்கிறது, பட் ரைட்னா எழுதுறது. சரிங்களா. 17th சென்டென்ஸ் டோன்ட் ரைட் தட் இம்பார்ட்டன்ட் நோட். சரிங்களா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது 18th சென்டென்ஸ் டோன்ட் ப்ளே. இதுவும் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா டோன்ட் ப்ளே. டோன்ட் ப்ளே இன் த ரெயின். ஓகேங்களா, என்னது மழையில் விளையாடாத அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தைங்கள பார்த்து. ஸோ டோன்ட் ப்ளே இன் த ரெயின். ஓகே. நெக்ஸ்ட்டு 19th சென்டென்ஸ். 19th சென்டென்ஸ் என்ன அப்படின்னா டோன்ட் ரன். ஓடாத. என்ன சொல்லுவாங்க, ஓடாத. டோன்ட் ரன். இதை வந்து நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா டோன்ட் ரன் மிடில் ஆஃப் த ரோடு. ஓகே, டோன்ட் ரன் மிடில் ஆஃப் த ரோடு. நடு ரோட்டில் ஓடாத அப்படின்னு சொல்லி குழந்தைங்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ டோன்ட் ரன் மிடில் ஆஃப் த ரோடு. நெக்ஸ்ட்டு 20th சென்டென்ஸ். இந்த 20th சென்டென்ஸ் வந்து நான் உங்களுக்கு தமிழில் சொல்கிறேன், அதை நீங்கள் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். உங்கள் எதிரியை சபிக்காதே. உங்கள் எதிரியை சபிக்காதே. அதுதான் சென்டென்ஸ். இதை எப்படி இங்கிலீஷில் நீங்கள் ஃபார்ம் பண்ணுவீங்க அப்படிங்கிறத என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.